செய்கிறத நோக்கத்தை நீங்கள் அறியணுமென்று நான் அதை கூறிட்டு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த பிள்ளை, அதாவது இந்த குடும்பத்தின் இந்த பிள்ளை ஏற்கனவே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. ஆனால் அந்த டைமில் இவர்கள் இருவரும் பிரிந்திருந்தார்கள். ஆனால் வேதாகமத்தின் ஒழுங்கின்படி ஒரு பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணப்படும் போது தகப்பன் தாயும் தான் அந்த பிள்ளையை என்ன செய்யணும், கொண்டு பிரதிஷ்டை பண்ணணும். அப்போ தகப்பன் தாய் கொண்டு இந்த பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணாவிட்டால் அது அங்கீகரிக்கப்படாது. அப்போ அதனால் அந்த சௌரன் அதை சத்தியத்தை அறிஞ்சபடினால அவர்கள் அதை என்னிடம் கேட்டார்கள், நாங்கள் அதை செய்ய போகிறோம். அதனால தான் ஏன்னா இந்த பிள்ளை தாய் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா, ஆனால் அந்த டைமில் தகப்பன் இல்லை. அப்போ அதனால் நாங்கள் அதை மீண்டும் நாங்கள் செய்கிறோம். ஏண்டா ஒருவேளை இதை பார்க்குறவர்கள் அல்லது நீங்கள் ஒருவேளை ஏற்கனவே கண்டவர்கள் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஆமென். எப்பயுமே தேவனுடைய வார்த்தையில் தெளிவு இருக்கணும், செய்கிறதன் நோக்கம் இருக்கணும். சந்தேகத்தோடு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னால் போகையில் அது வேதம் சொல்லுது, அவருக்கு முன்னால் நாங்கள் நிற்க தைரியம் கொள்ள இயலாது. ஆனால் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாய் தீர்க்காது இருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொள்ளலாம். இது நாங்கள் இப்படி செஞ்ச தவறாண்டு நீங்கள் ஜெபிச்சிட்டு இருந்தால் ஜெபம் கேட்காது. அதை விட நீங்கள் தேவண்ட பார்வையில் ஒரு காயினை 10 முறை செஞ்சாலும் அது ஆசீர்வாதம் பண்ணா ஆசீர்வாதம். ஆமேன். அதனால தான் நாங்கள் ஞானஸ்தானத்தை கூட நாங்கள் திருப்ப எடுக்கிறோம். ஏனென்றா ஒருவேளை அது தவறாக இருந்தால் நாங்கள் எடுக்கிறோம். ஆமேன். அதனால தான் நாங்கள் இந்த பிள்ளையை எடுக்க போகிறோம். ஏனென்றா இந்த பிள்ளையை நாங்கள் ஒப்பு கொடுக்கும்போது நாங்கள் பெற்றோரை பார்த்து நாங்கள் சில காரியத்தை கேட்க போகிறோம். ஏனென்றா நான் எப்பயுமே அந்த நடைமுறை அவர் ஊழியக்காரனாக இருக்கப்படினால அவர் செய்வார் என்றாலும் நாங்கள் அதை செய்யும்போது நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டியது. அதாவது தீர்க்கதரிசி சொல்லுகிற வண்ணமாக நாங்கள் வேதாம சட்டத்தின்படியும் சபையினுடைய சட்டத்தின்படியும் ஒழுங்கின்படியும் நான் இந்த பிள்ளைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற வண்ணமாக நான் வளர்ப்பேன், நாங்கள் இருவரும் வளர்ப்போம் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோமா என்றதை நீங்கள் சொல்லணும். ஆமேன். ஆமேன். ரைட். ஏனெண்டா நாங்கள் ஒவ்வொரு பிள்ளையும், அதான் நான் போன வார செய்தியில் கூட சொன்னேன், நாங்கள் பிரதிஷ்டை என்றா நான் மீண்டும் சொல்கிறேன், கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறது. கடவுளுக்கு ஒப்பு கொடுக்குறேன்டா எப்படி என்றா நாங்கள் உலகத்தில் எங்களோட பிள்ளை ஒரு முதன்மையான ஒரு ராஜாவா ராணியாக வரணும் என்றல்ல, தேவண்ட ராஜ்யத்தில் ராணியாக வரணும். அப்போ வேதாமத்துக்கு முரணாக நாங்கள் வளர்க்காம தேவனுக்கு சேவை செய்ய. ஏன்னா பெண்ணுக்கும் நாங்கள் ஏன் சில இடத்துல இந்த வேடுகளை போடுற இல்லைன்னா எங்களோட ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு எங்களோட ஜனங்களுக்கு வளர்ந்தவங்களுக்கு சபையில் நான் சொல்ல. ஏண்டா ஒரு பெண் பிள்ளையை பார்த்து நான் இவளை கத்தருக்கண்டு ஒரு ஊழியக்காரியாக வர வேண்டும் என்று நான் பிரதிஷ்டை பண்ணால் அங்கேருந்து யோசிப்பா வேதம் சொல்லுது ஏன்னா பெண்கள் ஊழியக்காரியாக வரக்கூடாண்டு. ஆனால் இப்போ பிரதர் இப்படி ஜெபிக்கிறார், அது அறியாமை. ஆனால் நீங்கள் தீர்க்கதரிசியோட செய்தியை பார்த்து அவர் அப்படி தான் ஜெபிக்கிறார். எந்த அர்த்தத்தில் என்றால் அவள் கூட்டினாலும் ஊழியக்காரி தான், சமைச்சாலும் ஊழியக்காரி தான், தேவண்ட ஓகனை வாசித்தாலும் ஊழியக்காரன், வேலைக்காரன். ஊழியக்காரன்ற அர்த்தம் பாஸ்டர் மாத்திரமில்லை, வேலைக்காரன். தேவனுக்கு வேலை செய்கிறோம், ராஜ்யத்தை கட்டியமைக்கிறோம். அப்போ அதனால் நீங்கள் புரிஞ்சவர்களுக்காக நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். நான் அப்படி தான் என்னால் செய்கிறேன். இவள் வளர்ந்து தேவனுடைய சேவையை செய்ய ஒரு ஊழியக்காரியாக வரணும் என்று அந்த நேரத்தில் தேவன் இவையை கொண்டு எனக்கென முன்குறித்ததை கர்த்தர் எப்படி இவர் என்ன உயர்வுக்கு என்ன ஸ்தானத்துக்கு எப்படி உருவாக்க வச்சிருந்தாரோ அதை நானும் மாற்றல, அது நீங்களும் மாற்றல. ஒருவேளை பெற்றோர் உலகத்தை அண்டாம தேவனுக்குள்ள வளர்த்தா கூட ஒருவேளைக்கு இந்த பிள்ளைக்கு தேவன் உலகத்தின் ஆவியை கொடுத்து கூட ஏசாவை போல வரலாம். ஏண்டா உங்களுக்கு தெரியும், ஈசாக்கு ரெபேக்கால் பரிசுத்த விவாகம் தேவனால் நியமிக்கப்பட்ட அவளுக்கு கிடைச்ச பிள்ளைகள் 2 விதமாக வந்தாங்க. அது என்னுடைய பிள்ளைக்கு அப்படி ஏற்படலாம், ஒருவேளை இங்கேயும் ஏற்படலாம், அல்லது உங்களுக்கும் ஏற்படலாம். அது தேவனுடைய கிருபை. ஆமே, அது அவர் உண்டாக்கினது. ஆனால் எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்கள் சிறு பிள்ளைகளை தேவனோட வார்த்தைக்கு நாங்கள் கொடுக்கணும். நிச்சயமாக எங்களோட எண்ணங்களை பார்த்து தேவன் இந்த பிள்ளைய ஆசீர்வதிப்பார். ஆமேன். அப்போ நீங்கள் இருவரும் கர்த்தருக்காக வளர்ப்பீங்க. ஆமேன். தேவனுடைய சட்டத்துக்கும் தேவனுடைய நியமத்துக்கும் வேதாம சட்டத்தின்படி நான் வளர்ப்பேன் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆமேன். ரைட். நாங்கள் இப்போ இந்த குடும்பத்துக்காக இந்த பிள்ளைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமேன். ரைட்.
நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே, மகு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு சோத்திரம். ஆம் கதாவே, இந்த மகிமையான நேரத்திலே இந்த அருமையான குடும்பத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்காக பணி செய்ய வேண்டும் என்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தருக்காக செய்து வரும் ஒவ்வொரு கிரியையிலையும் நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே ஏன் இவர்கள் இந்த இடத்திலே வந்து இதை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவாகிய நீர் அந்த பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. யோவானிடத்திலே அவர் இயேசு வந்த வேளையிலே அவன் அங்கே பதறினான். ஏனென்றால் அவராலே பெற இருக்கும்போது. ஆனால் சொல்ற எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்ற வண்ணமாக ஆண்டவரே, இவர்கள் தங்களுக்குள்ளே செய்யாத வண்ணம் ஆண்டவரே உம்முடைய நியமத்தின்படி அதை செய்யத்தக்கதாக ஒரு போதகனை நாடி ஆண்டவரே ஒரு மேய்ப்பனை நாடும் போது அது அவர்கள் அல்ல, அவர்களை நீர் ஆதி முதலே தெரிந்து கொண்டபடினாலே இந்த நாளிலே நீர் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியை கொடுத்ததுக்காக உமக்கு சோத்திரம். உம்முடைய வார்த்தையில் எந்த சந்தேகம் வராத வண்ணம் அதை விசுவாசிக்க நீர் அப்படிப்பட்ட மனைவியையும் அப்படிப்பட்ட இருதயமுள்ள கணவனையும் ஆண்டவரே நீர் கொடுத்து நீர் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய நியமத்தை நிறைவேற்ற நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு சோத்திரம். இந்த பிள்ளையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பிள்ளையை பாடசாலை அனுப்பும் போது தாயோ பெற்றோரோ அந்த பிள்ளையோடு போக முடியாது. ஆனால் எல்லா இடங்களிலும் எல்லா மத்தியிலும் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களை ஆண்டவரே கண் கூட மூடாமல் ஆண்டவரே விழித்திருக்கிற தேவன் நீர் உங்களோடு இருக்கிறபடினால் ஆண்டவரே இந்த பிள்ளை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் உடைய கரம் கூட இருந்து அங்கெல்லாம் உடைய தயவு கூட இருந்து நீர் பாதுகாத்து ஆண்டவரே. இந்த பொல்லாத இந்த காலத்திலே பிள்ளைகளை வளர்ப்பது பொல்லாததா இருக்கிறது. ஆனால் நீர் எங்களுக்கு மெய்யான மேய்ப்பனாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே நல்ல மேய்ப்பனாய் இருந்து இந்த பிள்ளையை நீர் வழி நடத்த போற தயவுக்காக உமக்கு சோத்திரம். ஒருவேளை கர்த்தாவே உம்முடைய வருகை தாமதிக்குமானால் இந்த பிள்ளை வளர்ந்து உம்முடைய ஊழியக்காரியாக உம்முடைய சேவை செய்து உம்முடைய ராஜ்யத்துக்கண்டு தன்னை வளர்த்து கொள்ளவும் ஆண்டவரே தன்னை மற்றவர்களை வளர்க்கவும், ஒருவேளை காலம் தாமதித்து இது ஒரு வாழ்க்கைக்கு போனால் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கவும் அந்த வண்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் இந்த பிள்ளையை மென்மேலும் ஆபிரகாமை போல இந்த பூமியிலே மென்மேலும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த போற தயவுக்காக உமக்கு சோத்திரம். இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென் ஆமென். சரி.